ஹாய்ங்க. லோ பட்ஜெட்ல தரமான ஃபுட் சாப்பிடணுமா? அதே டைம்ல உங்களுக்கு ஆம்பியன்ஸ் ஸ்பேஸும் நீட் அண்ட் பீஸ் அண்ட் காமா வேணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. நான் போன இடம் தான் இல்ல. நாங்க போன இடம் தான் யாக்கை. ஸோ ஆம்பியன்ஸ் ஸ்பேஸ்ல குறையே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கிளாசிக்கான ஆம்பியன்ஸ். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸ்க்காகவே திருப்பி திருப்பி போகலாம் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ ரொம்ப கசகசன்னு இல்லாம, நீங்க ஃப்ரீயா ஃபேமிலியோட போனீங்கன்னா, நல்ல ஃபுட் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுட்டு குறையே சொல்ல முடியாது. ஆம்பியன்ஸை விட ஃபுட்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் ஆஃப் புல்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே டைமில் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீரியஸாக நான் பன்னீர் சுத்தமாக நான் சாப்பிட மாட்டேன். பன்னீர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தது தான். ரியாக்ஷன் பாருங்க. ரியாக்ஷன் பார்த்துட்டு சொல்லுங்க. சீரியஸ்லி இந்த ரியாக்ஷனுக்கு அந்த ஃபுட்டு வருதுங்க. ஸோ பன்னீரே பிடிக்காது, நான் பன்னீரே சாப்பிட மாட்டேன்றவங்களும் இங்கே போனால் நாக் அவுட் பண்ணிவிடுவாங்க. எங்களால் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணவே முடியல. அந்த பன்னீர் லிட்டரலி சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குது. சுத்தமாக ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஸோ அடுத்து வேறு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஜூஸி கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்துட்டு கோபி மஞ்சூரியன் மாதிரி இருக்கே, நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சீரியஸ்லி அவங்ககிட்ட என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே வந்துட்டு வேறு லெவல் ஃபுட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக கரெக்டான ஸ்பைஸு கரெக்டான டேஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிரில்லெல்லாம் நார்மலாக வெளியே அவுட்டர் போர்ஷன் மட்டும் ஸ்பைஸ் இருக்கும், இன்னர் போர்ஷனில் இருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லுமே மிக்ஸ் ஆகி உள்ள வரைக்குமே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் இருந்தது. லாஸ்ட்டாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரெட் அல்வா கொடுத்தாங்க. இந்த பிரெட் அல்வாக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் தர அப்படின்னு பாருங்களேன். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போய் எத்தனை பேர் பிரெட் அல்வாக்காக போகிறீங்க? ஸோ நான் வந்துட்டு எஸ்எஸ் போகிறது பிரெட் அல்வாக்காக. அந்த பிரெட் அல்வா லிட்டரலி இங்கே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் போகும்போது லிட்டல் பிட் ட்ரையாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக விசிட் பண்ணி டேஸ்டியாக இருக்குது. இப்போ ஹை காஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். யாக்கை கஃபே நியர்பை கிருஷ்ணமாலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பூமராங்லேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கிருஷ்ணமால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மணி கொடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீட் அண்ட் பீஸாக ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.